இயேசுவின் சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்பில் இயேசுவின் உவமைகள் என்றது இன்றைக்கு படிக்க வேணும். ஸோ இதுக்கும் நான் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இயேசு செய்த உவமைகள் எல்லாம் முடிஞ்ச அளவு வகைப்படுத்தி நான் அதை உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கிறேன். பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை அதே விதமாகத்தான் வகைப்படுத்த வேணும் என்று இல்லை. அதை நீங்க வித்தியாசமாக கூட வகைப்படுத்தலாம். இன்னைக்கு நான் வகைப்படுத்தி இருக்கிறது, அதை நான் பிறகு வாரேன் அந்த இடத்துக்கு. ஸோ இயேசுவின் உவமைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இயேசுவின் உவமைகள். முதல் உவமை என்றால் என்ன? நாங்க பள்ளிக்கூடத்துல பாடசாலையில தமிழ் வகுப்புல சொல்லி கொடுத்திருப்பாங்க. உவமை என்றால் என்ன? அறிந்ததை கொண்டு அறியாததை விளக்குவது தான் உவமையில வரை விளக்கம். தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்குவது பொதுவாக. சோ அதை இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்லியிருக்கிறார். ஒரு வரி உவமையாகவும் சொல்லியிருக்கிறார். உவமை கதையாகவும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. இயேசு ஏன் உவமைகளினால் பேசினார்? அவர் நேரடியா பேசியிருக்கலாம். ஏன் உவமைகளினால் பேசினார்? அதற்கான பல காரணங்கள். ஒன்று, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற. சங்கீதம் 78:2 சொல்லப்பட்டிருக்கு, என் வாயை உவமைகளினால் திறப்பேன். இயேசு கிறிஸ்து செய்யறது எல்லாமே முன்னதாகவே திட்டமிடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது எல்லாமே எல்லாமே பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டுல சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றும் விதத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாடுல நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து உவமைகளினால் பேசுறது கூட பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. என் வாயை உவமைகளினால் திறப்பேன். சங்கீதம் 78:2 சொல்லப்பட்டிருக்கு. அது மத்தேயு 13:35 நிறைவேறுச்சு இல்லையா? நாங்க 2 வசனத்தையும் கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். சங்கீதம் 78:2 ஒருக்கா போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. சங்கீதம் 8. என் வாயு உமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆரம்ப காலம், பூர்வ காலத்திலிருந்து மறைப்பொருளா இருந்தது எல்லாம் வெளிப்படுத்தும். இது என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்று. மத்தேயு 13:35 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 13:35 அந்த வார்த்தையை எடுத்து, என் வாயை உமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப அந்த சங்கீதம் 78 சொல்லப்பட்டது தான் இங்க மேற்கோட் காட்டப்பட்டு சொல்லப்பட்டு. சோ இயேசு கிறிஸ்து உவமைகள் சொல்வதற்கான ஒரு காரணம் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும். இப்படி தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டிருந்தது நிறைவேறும்படியாக. இரண்டாவது காரணம் தான் சத்தியங்களை இலகுவாக நினைவு கூற. அவர் சொல்ல வேண்டிய உண்மைகளை, அவர் சொல்லுகிற பிரசங்கங்களை, அவர் சொல்லுகிற சத்தியங்களை மக்கள் இலகுவாக நினைவு கூற. மாற்கு 4:33 மாற்கு 4:33 அவர் சொல்லுகிறார், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக. பாருங்க, மாற்கு 4:33 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அப்ப திரளான கூட்டம் வந்திருக்கும் பொழுது அவர்கள் அந்த கூட்டத்தில் சில பேருக்கு உடனே பிடிச்சு கொள்ளுகிறவர்கள், சிலர் ஓரளவுக்கு பிடிச்சு கொள்ளக்கூடியவர்களாக. அந்த மாதிரி அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக இலகுவாக அவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே குறைந்தபட்சம் கதையில அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாட்டியும் கதையாவது அவர்கள் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அந்த விதமாக சத்தியத்தை இலகுவாக நினைவு கூற அவர் உவமைகளினால் பேசினார். அதுக்கு அடுத்த வசனம் மாற்கு 4:33 நாங்க பார்த்தோம். இப்போ 34 பார்த்தா, உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, ஆர்வம் உள்ளவர்கள் அறிந்து கொள்ள. பாருங்க, அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். இப்ப ஒரு உவமையை சொல்றாரு, யாருக்கு ஆர்வம் இருக்கோ அதுல விளக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனுடைய விளக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
மத்தேயு 13வது அதிகாரத்திற்கு பார்ப்போம். மத்தேயு 13ல இயேசு கிறிஸ்து இந்த விதைப்பவன் உண்மையை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கேட்கிறாங்க சீஷர்கள், ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர்கள்? ஸோ யாருக்கு ஒரு உவமையை சில உவமையை சொல்லும் பொழுது சிலர் வந்து கதை சொல்றாரு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா யாருக்கு உண்மையான ஆர்வம் இருக்கோ, யாருக்கு உண்மையான ஆர்வம் இருக்கோ அவர்கள் அந்த கதைக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தை அறிந்து கொள்வார்கள். ஸோ ஆண்டவர் உவமைகள் சொல்வதற்கான காரணம், ஆர்வம் உள்ளவர்கள் அதனை அர்த்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆர்வம் இல்லாதவர்கள் அதை அறிந்து கொள்ளாதிருக்க வேண்டும். ஸோ இரட்டை இரட்டை நோக்கம் இருக்கு அதுல. ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆர்வம் இல்லாதவர்கள் அதை அறிந்து கொள்ள கூடாது. பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரத்திலேயே அவர்கள் கேட்கிறாங்க 10வது வசனத்துல, ஏன் அவர்களோட உண்மைகளாக பேசுகிறீர் என்று. 11வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. யாருக்கு? சீஷர்களுக்கு. சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி. அவர்களுக்கோ அருளப்படவில்லை, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்ப யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவர்களுக்குத்தான் அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அருளப்பட்டது. யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவர்களுக்கு அது அருளப்படவில்லை. அதைத்தான் விளக்கப்படுத்தி 12வது வசனத்துல சொல்றாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு ஆர்வம் இல்லை அவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து உவமைகள்லாம் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம், அது அவங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி. இன்னொரு காரணம், அவங்களுக்கு அது புரியக்கூடாதுன்னு சொல்லி. 13வது வசனம் பாருங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். அப்ப வெறுமனே வந்து ஒரு கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போறவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் சத்தியம் புரியாது. ஆனா யாருக்கு உண்மையான ஆர்வம் இருக்கோ, அந்த கதைக்கு பின்னால இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சு கொள்ற ஆர்வம் இருக்கோ அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். மார்க்கு 4வது அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்க, அவர் தம்முடைய சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூட்டத்தில் ஒருத்தராயிருந்தா பத்தாது. கூட்டத்தில் ஒருத்தராயிருந்தால் சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா இருக்கணும், தனியா நேரம் செலவிடுறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அவருடைய சத்தியங்களை, அவருக்குள்ள இருக்க உண்மைகளை நாங்க புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தா கூட்டத்துல ஒருத்தரா இருந்தா போதாது. கூட்டத்துல ஒருத்தரா இருந்து 10 11 இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. வெறும் கதை தான் அவர்களுக்கு. வெறும் கதை அழகா இருக்கும், ஆசையா இருக்கும், வெறும் கதைத்தான் இருக்கும். ஆனா யார் இயேசு கிறிஸ்துவோட தனிப்பட்ட முறையில நேரம் செலவிடுறாங்களோ, தனித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் விவரித்து காண்பிக்கிறார். அது ஊமைகள்ல ஆண்டவர் அது ஒரு ரகசிய டெக்னிக் டெக்னிக்கா பயன்படுத்துறாரு. யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு ஆர்வம் இல்லை அவர்கள் அறிந்து கொள்ளாது இருக்கும்படியாகும். ஸோ இந்த காரணங்களுக்காக இயேசு கிறிஸ்து உவமைகளாம் பேசினார். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் பேசுகிறார். அதே மாதிரி அவர்கள் ஆர்வம் இல்லாதவர்கள், இருதய கடினம் உள்ளவர்களுக்கு புரியாம இருக்கணுங்கிறதுக்காகவும் பேசுறார். ஸோ ஏன் இயேசு உவமைகளால் பேசினா? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற, சத்தியங்களை லகுவாக நினைவு கூற, ஆர்வம் உள்ளவர்கள் அறிந்து கொள்ள, ஆர்வம் இல்லாதவர்கள் அறிந்து கொள்ளாதிருக்கவும் அது ஒரு காரணம். அடுத்து
உவமைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்வதற்கு என்ன மாதிரி நாங்க பயன்படுத்த, எப்படி நாம் அதை புரிந்து கொள்ளலாம்? உவமைகள்ல சொல்லப்படுற எல்லா டீட்டெயில்ஸுக்கும் அர்த்தம் சொல்ல முயற்சி செய்யக்கூடாது. எல்லா டீட்டெயில்ஸுக்கும் நிறைய டீட்டெயிலிங்கா போயிட்டு துல்லிய விவரங்கள், ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்துக்கும் அர்த்தம் சொல்லி கொண்டு போகக்கூடாது. உவமைகளை நாங்க பொதுவா ஒரு உவமையிலிருந்து ஒரு அர்த்தம், ஒரு உவமையிலிருந்து ஒரு அர்த்தம், பொதுவா அப்படி எடுக்கிறது தான் நல்லது. சில எல்லா எல்லா விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி சில உவமைகள் மாறுபட்ட அர்த்தத்திலையும் இருக்கு. பொதுவா பொதுவா நான் சொல்றது, ஒரு உவமையை நாங்க பார்க்கும் பொழுது அதுல முக்கிய செய்தி என்ன, முக்கிய கருப்பொருள், இந்த உவமை கூடாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தியை சொல்ல வர்றார் என்ற அந்த முக்கிய செய்தியைத்தான், கருப்பொருளைத்தான் நாங்க எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் சொல்ல முயற்சி செய்யக்கூடாது. முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும் கட்டாயம் அப்படி என்ற ஒரு கட்டாயம் இல்லை. சில விஷயம் அதுல இருந்து முக்கியமா ஆண்டவர் என்ன செய்தியை சொல்ல வர்றாருன்றது தான் முக்கியமா நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சில உவமைகள் இருக்குது, நாங்க அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, எல்லா டீட்டெயிலுக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஒரு உவமையை வாசிக்கும் பொழுது அந்த உவமையின மையக்கரு என்ன என்ன, இந்த உவமை கூடாக இயேசு கிறிஸ்து சொல்ல வரும் முக்கிய செய்தி என்ன, சத்தியம் என்ன என்றதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அந்த உவமையை ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு, எப்படிப்பட்டவர்களுக்கு சொல்றாரு? வேத பாரகருக்கு சொல்றாரா, பரிசேயருக்கு சொல்றாரா, ஆஹ் பாமர மக்களுக்கு சொல்றாரா, சீஷர்களுக்கு சொல்றாரா, யாருக்கு சொல்றாரு, என்ன காரணத்துக்காக சொல்றாரு, என்ன அது பின்னணி என்ன என்றதை நாங்க கவனிக்க வேண்டும். அது சார்ந்து தான் அந்த முக்கிய செய்தி, அது மூலமாக அன்று சொல்ல வரும் செய்தி என்னன்றது நாங்க புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு உவமைக்கும் முடியக்குள்ள சில நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு அர்த்தத்தை கொடுத்திருப்பாரு. இந்த உவமையினால இந்த உவமை மூலமாக நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றது நீங்க புரிந்து கொள்ளணும். உதாரணமா விதைப்பவன் உவமை, நாங்க உவமைகளின் தாய் உவமைன்னு சொல்லுவோம். ஆஹ் அதாவது அடிப்படை உவமை, விதைப்பவன் உவமை, அதுக்கு ஆண்டவர் ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறார். அதை மீறி நாங்க வேறு அர்த்தங்கள் தேடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தம் கொடுத்திருந்தார் உவமைக்கு, இந்த உவமைக்கு இதுதான் அர்த்தம்னு இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தால் அந்த உவமையை அந்த அர்த்தத்தை மீறி நாங்க வேற அர்த்தங்கள் தேட முயற்சி செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து கூறிய அர்த்தத்தை பின்பற்ற வேண்டும். ஸோ இந்த 3 கோட்பாடுகளை நாங்க கடைபிடிக்கலாம் ஒரு உவமையை புரிந்து கொள்வதற்கு. எனது முக்கிய செய்தி என்ன, சொல்லப்படும் முக்கிய செய்தி என்ன, இருக்கிற எல்லா டீட்டெயிலுக்கும் அர்த்தம் தேடாமல் இந்த உவமைக்கூடாக இயேசு கிறிஸ்து சொல்ல வர்ற முக்கிய செய்தி என்ன, அது யாருக்கு சொல்றாரு, ஏன் சொல்றாரு, அது என்ன அர்த்தத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அந்த அர்த்தத்திலேயே நாம் அந்த உவமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு அர்த்தங்கள் தேட முயற்சி செய்யக்கூடாது. இப்ப நாங்க அந்த பட்டியலுக்கு வந்தா, இயேசு சொன்ன உவமைகள் என்ற அந்த பட்டியலுக்கு வந்தா, நான் அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, பரலோக ராஜ்ய உவமைகள் ரெண்டு ஒரு 7 உவமைகள் இருக்கு. மத்தேயு 13வது அதிகாரத்திலேயே இந்த 7 உவமைகள் இருக்கு. இதை பத்தி நான் கொஞ்ச நேரத்துல பேச போறேன். இது ஒரு முக்கியமான உவமை தொகுப்பு. ஒரு 7 உவமைகள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. பரலோக ராஜ்ய ரகசியங்களின் உவமை. பரலோக ராஜ்ய ரகசியங்களின் உவமை. சோ இந்த 7 உவமையும் 7 ரகசியத்தை சொல்லுது பரலோக ராஜ்யத்தை பத்தி. அது இல்லாமல் இரட்சிப்பு மற்றும் கிருபை மற்றும் மனம் திரும்புதல் தொடர்பாக காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம், கெட்ட குமாரன் அல்லது காணாமல் போன குமாரன் என்று சொல்லலாம். பரிசேயனும் வசூலிப்பனும் செய்கிற ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி உவமைகள். கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இப்படி வாழ வேணும், அல்லது சீஷனா நாம் இப்படி வாழ்வது. நல்ல சமாரியன், இந்த கதை 2 கட்டிட கலைஞர்கள், ஞானி மற்றும் முட்டாள், நாங்கள் இது பார்த்து நாங்கள் போன முறை தொடர்லையும் நாங்கள் பார்த்தோம். பைபிள் நான் வேதமும் நானும்ங்கிற தொடரில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். மணல் மேல் கட்டினவனும் கல்லின் மேல் கற்பாலை மேல் கட்டினவனும், பணக்கார முட்டாள் கதை, இந்த லிஸ்ட் நீங்க வாசிச்சு பாருங்க. நான் கொடுத்துருக்கிற வசனங்களோட ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னுக்கு நான் இது குரூப்ல போட்டுட்டேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நியாய தீர்ப்பு மற்றும் பொறுப்பு கூறல், நாம் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுக்க வேண்டிய, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ ஆயத்தமும் 2ஆம் வருகையும் அது குறித்ததான சில உவமைகள்.
இஸ்ரவேலுக்குரிய சில உவமைகள். ரெண்டு மகன் மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உவமை. பெருசாக நாங்கள் பிரசங்கங்கள்ல கேட்காத ஒரு உவமை. ஒரு மகன் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான், இன்னொருத்தன் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு செய்வான். நல்லது ஒரு உவமை. ஸோ சிறு சிறு உதாரணங்கள், ஒரு ஒரு வரி ரெண்டு வரியில சொல்லி முடிச்ச உவமைகள், பெரிய உவமை கதைகள் அப்படி என்று இல்லாம. ஸோ இந்த மாதிரி உவமைகள், சில உவமைகள் இதுல விடுபட்டும் இருக்கலாம். நான் முடிஞ்ச அளவு சேர்த்திருக்கிறேன். விடுபட்டும் இருக்கலாம். ஒருக்கா நீங்க இந்த லிஸ்ட்ல ஒருக்கா இந்த பட்டியலில் ஒருக்கா போயிட்டு பாருங்க, ஒவ்வொன்றா வாசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் வகைப்படுத்தி இலகுவா இருக்குன்றதுக்காக வகைப்படுத்தி போட்டிருக்கணும். ஸோ இயேசு சொன்ன உவமைகளை வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் ஒரு டாக்குமெண்ட். கிட்டத்தட்ட 40 கிட்ட இருக்கும் அந்த உவமைகள் அங்கனைக்கு. இந்த இயேசு சொன்ன இந்த பரலோக ராஜ்ய ரகசியங்களின் உவமைகள், அதை பத்தி நான் அடுத்த ஒரு 10 நிமிஷம் சுருக்கமா நான் சொல்லிக் கொண்டு போக விரும்புறேன். மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னு சொன்னா அதுல 7 உவமைகள் கொடுத்திருக்கு. மத்தேயு 13வது அதிகாரத்துல 7 உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தனியா வாசிச்சு பாருங்க மத்தேயு 13வது அதிகாரத்தை. விதைப்பவன் உவமைகளுக்கு தெரியும். 4 நிலங்கள் இருக்கு, விதைக்கிறவன் விதைக்க போறான். அது 4 நிலங்கள்லையும் விதைகள் விழுகுது. நல்ல நிலத்தில் விழுந்த நிலம் மட்டும் 30, 60, 100 பலன் தரும். கோதுமையில் களைகள், ஒரு மனுஷன், ஒரு எஜமான் தன்னுடைய நிலத்திலே கோதுமைகளை விளைத்து விட்டு போகிறான். சத்துரு வந்து களைகளை விதைக்கிறான், அல்லது காலையில் எழும்பி பார்க்கும்போது களைகள் இருக்கு. அடுத்து ஒரு கடுகு விதையின் உவமை. கடுகு விதையை விதைக்க போட்டா அது பெரிய மரமா வந்து ஆகாயத்து பறவைகள் அது மேல் கூடு கட்டுது. அடுத்தது புளித்த ஒரு பெண் என்ன பண்றா, ஒரு மாவு எடுத்து பிணைஞ்சு அதுல புளிப்பு சேர்த்து 3 நாளைக்கு வைக்கிறா. ஸோ புளித்தமா. மறைக்கப்பட்ட புதையல், ஒரு நிலத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையலை பார்த்துட்டு அந்த மொத்த நிலத்தையும் ஒருத்தன் வாங்குறான். தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த மொத்த நிலத்தையும் வாங்குறான். அடுத்தது விலை மதிக்க முடியாத ஒரு முத்து. அந்த முத்தை கண்டு தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை நான் விலை கொடுத்து வாங்குறான். அடுத்து பெரிய மீன் வலை. ஒரு பெரிய வலை போட்டு எல்லா மீன்களையும் வாரி எடுத்து அதுக்கு பிறகு அதுல இருந்து நல்லது கெட்டதை பிரிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பரலோக ராஜ்யம் தொடர்பான உவமைகள், பரலோக ராஜ்ய உவமைகள். இந்த இடத்துல பரலோக ராஜ்யம்னு சொல்லப்படும் பொழுது நாங்க மொத்த உலகத்தை பத்தி யோசிக்க கூடாது. இந்த பூமியில் இருக்க எல்லா மக்களை பத்தியும் நாங்க யோசிக்க கூடாது. இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்ற சொல்றது வந்து ஏதோ ஒரு விதத்துல கிறிஸ்துவை கேள்விப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்துல கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், அல்லது இந்த சபையுடன் தொடர்பு பட்டவர்கள், அதாவது இந்த கிறிஸ்தவத்துடன் தொடர்பு பட்டவர்கள், அந்த குழுவை மட்டும்தான் நாங்க பார்க்கணும். மொத்த உலகத்திலையும் இருந்து பார்க்கக்கூடாது. இது பரலோக ராஜ்ய உவமைகள் வந்து பெரும்பாலும் இந்த சபையோடு, இப்ப இருக்கிற சபைன்னு சொல்றது வந்து உண்மையான கிறிஸ்துவின் சரீரத்தே இல்லை, பொதுவா சர்ச்னு தாங்க சொல்ற. பொதுவா ஆஹ் சபைக்கு போறவங்க அப்படின்னு சொல்றது தானே. கிறிஸ்தவம்னு ஒரு உலகம் இருக்குதானே, கிறிஸ்தவ உலகம்னு ஒன்று நாங்க பயன்படுத்துறோம் இல்லையா? சோ அந்த கிறிஸ்தவ உலகத்தை பற்றினது தான் இந்த பரலோக ராஜ்யம். ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு காரணத்துக்காக கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், கிறிஸ்துக்குள் வந்தவர்கள் சொல்லவும் நாங்க இந்த உவமைகளுக்கு விளக்கம் சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும் அது என்னன்னு சொல்லி. மொத்த உலகத்தையும் விசுவாசியாதவர்களை பத்தியும் பேசுவேன். ஆனா மொத்த உலகத்தை பற்றினது இல்லை இந்த உவமைகள். மொத்த உலகத்துக்கும் பற்றினது அல்ல இந்த உவமைகள். இது வந்து கிறிஸ்தவ உலகத்தை பற்றி மட்டும் சொல்லப்படுற உவமைகள், கிறிஸ்தவ உலகம்னு வச்சுக்கொள்வோம். முதலாவது இந்த விதைப்பவன் உவமையில இருக்கிற ரகசியம் என்ன? இப்ப ஆண்டவர் வந்து இந்த 7 உவமைகளையும் சொல்லும் பொழுது என்ன சொல்ற? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களின் உவமை. மத்தேயு 13வது அதிகாரத்துல அப்படித்தான் சொல்றாரு. மத்தேயு 13வது அதிகாரத்துல 10வது வசனம்.
11வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அப்ப இது வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இந்த ஒவ்வொரு உவமைக்கு பின்னுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. சோ விதைப்பவன் உவமையில இருக்கிற ரகசியம் வந்து இந்த பண்பட்ட இருதயம். பண்பட்ட இருதயம்ங்கிறது தான் அதுல இருக்கிற ரகசியம். ஏன் நான் அது ரகசியம்னு சொல்றேன்? இப்ப பொதுவா பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தா, பொதுவா பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தா என்ன சொல்லுது? எல்லாரும் பாவிகள், நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான ஒருவனாகிலும் இல்லை. அப்ப எப்படி இந்த நல்ல நிலம் என்ற ஒன்று எப்படி உருவாயிச்சு? எங்க இருந்து இந்த பண்பட்ட இருதயம் வந்தது? எல்லாருமே பாவிகள், எல்லாருமே கெட்டவர்கள், எல்லாருமே அநீதிமான்கள் என்று சொன்னார். நீதிமான் ஒருமே இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த பண்பட்ட இருதயம் உருவாகிச்சு என்றதுதான் ரகசியம். எங்க இருந்து இந்த பண்பட்ட இருதயம் வந்தது? சோ அந்த விதைப்ப உணவுமை எளிமையான ஒரு உண்மையா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி குறித்தான் இந்த பண்பட்ட இருதயம் எப்படி உருவாகிச்சு. எல்லாருமே பாவிகள் என்று சொன்னால் எங்க இருந்து இந்த பண்பட்ட இருதயம் வந்தது? சிலர் மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் சிலர் மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் சிலருடைய இருதயம் கல்லான இருதயமா இருக்கு? ஏன் சிலருடைய இருதயம் முட்புதர் போல இருக்கு? ஏன் சிலருடைய இருதயத்தில் வசனம் தங்குவதில்லை, பிசாசானன் எடுத்து எடுத்துட்டு போறான்? எப்படி சிலருடைய இருதயம் மட்டும் பண்பட்ட இருதயமா இருக்கு என்றதுதான் அதனுடைய ரகசியம். கோதுமையில் களைகள் என்றது மதப்பற்றுள்ள அவிசுவாசிகள். கோதுமையில் களைகள் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். வேலைக்காரர்கள் வந்து அதே அகற்றி விட களைகளை பிடுங்குவோம்னு சொல்லக்குள்ள எஜமான் சொல்றா, இல்ல இல்ல வைங்க, நீங்க பிடுங்க போனா நீங்க கோதுமையும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க. பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நீங்க கோதுமையை டிஸ்டர்ப் பண்ணாம களைகளையும் சேர்த்து வளர விடுங்க. அறுப்பு நாள்ல பார்த்து கொள்ளலாம். கனி தரும் பொழுது அது கடைசி நாள்ல தெரியும் எது கோதுமை எது களை. அப்ப இந்த மதப்பற்றுள்ள விசுவாசிகள் அவிசுவாசிகள் விசுவாசிகள் மாதிரியே நடந்து கொள்வாங்க. சபைக்கு எந்த நேரத்துக்கு வரணும், எந்த நேரத்துல எழும்பணும், எந்த நேரத்துல உட்காரணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எந்த நேரத்துல எப்படி நடக்கணும், எல்லாமே தெரியும். எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி பாட்டு பாடணும், எல்லாமே தெரியும். ஒரு மதமாக அதை பின்பற்றுவார்கள் கிறிஸ்தவத்தை. ஆனா அவர்கள் உண்மையாக அவர்களுடைய சுயம் அவர்களுக்கு மரித்து போயிருக்காது. அவர்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்திருக்க மாட்டார். பாவ மன்னிப்பை பெற்றிருக்க மாட்டார். ஒரு மதமாக கிறிஸ்தவத்தை பின்பற்றுவார்களே தவிர கிறிஸ்துவுடனே எந்த ஒரு உறவும் அவர்களுக்கு இருக்காது. அதுதான் மதப்பற்றுள்ள அவிசுவாசிகள். பொதுவா இது வந்து கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு இந்த ரட்சிப்புக்குரிய வித்தியாசம் பெருசா தெரியறது இல்லை. அவர்கள் சிறு வயதுல இருந்தே இந்த கிறிஸ்தவ பழக்கத்துல பழக்கப்பட்டு வர்றவங்க. அவங்களுக்கு இந்த பெருசா இந்த வித்தியாசம் ஒரு வேறு மதத்திலிருந்து ஒரு ஆஹ் நினைவு தெரிஞ்ச பிறகு அந்த மதம் தவறு என்று சொல்லி, அந்த மார்க்கம் தவறுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர் என்று தெரிஞ்சு வர்றது அவர்களுக்கு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். ஆனா சிறு வயதுல இருந்து இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இப்படி முழங்கால் இருக்கணும், இப்படி பைபிள் வாசிக்கணும், இப்படி பிரசங்கம் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்த பிள்ளைகளுக்கு இந்த வித்தியாசம் கஷ்டமா இருக்கும். அவர்கள் மட்டுமல்ல, வேறு மதங்களிலிருந்து வருகிறவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. உண்மையான மனமாற்றம் அடையாமல் ஆனாலும் ஒரு ஆர்வம், சபைக்கு வர்றதுல ஒரு ஆர்வம் இருக்கும், அதுல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும், அதை பின்பற்றுவாங்க. அப்படி மதப்பற்றுள்ள அவிசுவாசிகள் தானே அந்த கலைகள். சபைக்குள்ள சில நேரத்துல பெரும்பாலும் பிரச்சனைகள் வர்றதற்கும் அவர்கள் காரணமாக அமைவார்கள். உண்மையான ரட்சிப்பு இல்லை, ஆனா எங்களுக்கு நியாயம் தீர்க்க முடியாது, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று எங்களாக்கு நாங்க நியாயம் தீர்க்க போனா உண்மைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை கூட ரட்சிக்கப்படாதவர்கள்னு சொல்லி விடுவோம். அதுதான் அந்த கோதுமையில் கலைகள். அதான் ஆண்டவர் சொன்னார், வேலைக்காரர்கள் சொல்றாரு, நீங்க இப்ப பிடுங்க போனா நீங்க கோதுமையை சேர்த்து பிடுங்கிடுவீங்க. அதனால அது வளர விடுங்க. கடைசி நாள்ல தான் தெரியும் யார் உண்மையான விசுவாசி, யார் உண்மையான விசுவாசி அல்ல என்று. சோ மதப்பற்றுள்ள அவிசுவாசிகளை குறித்து தான் அந்த உவமை சொல்லப்படுது. கடுகு விதை கடுகு விதையின் உவமை. கடுகு விதை பார்த்திருக்கீங்களா?
கடுகு வித மரம் வந்து இப்படித்தான் இருக்கும் இல்லையா? கடுகு செடி இப்படித்தான் இருக்கும். கடுகு செடி இப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த கடுகு விதையின் உவமையில் என்ன சொல்லப்படுது? அந்த விதை வளர்ந்து பூண்டுகளிலே பெரிதான மரமாகி அது என்ன நடக்குதா? ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குகிற மரமாக மாறுதான். இந்த செடியில எப்படி ஆகாயத்து பறவைகள் வந்து வளரும், வந்து உட்காரும்? இந்த இந்த அளவு செடியில எப்படி ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கும் பாருங்க. நாங்க ஆஹ், பைபிள்ல அந்த கதையை வாசிச்சா 13வது அதிகாரத்துல அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். ஒரு கடுகு செடி எப்படி மரம் ஆகிச்சு? அதுதான் அசாதாரண வளர்ச்சி. அசாதாரண வளர்ச்சி. ஒரு சிறு 12 அப்போஸ்தலருடன் அல்லது 120 பேருடன் ஒரு வீட்டிலே கூடிய அந்த சபை இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகம் பூராகவும் வியாபித்து கிடக்குது. உலகம் பூராவும் வளர்ச்சி அடைஞ்சு கிடக்குது இல்லையா? ஒரு அசாதாரணமான வளர்ச்சி, நினைக்க முடியாத அளவு வளர்ச்சி. இந்த உலகத்துல வேற எந்த அமைப்புகளும் வேற எந்த இயக்கங்களும் அந்த அளவுக்கு பெருசா வளர்றது இல்லை. ஆனா இது மட்டும் ஒரு அசாதாரணமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த ஆகாயத்து பறவைகள். பொதுவா ஆகாயத்து அதிகார பிரபுன்னு நாங்க யார சொல்றது? ஆகாயத்து அதிகார பிரபுன்னு நாங்க யார சொல்றது? அல்லது சொன்னா அந்த விதைப்பவன் உண்மையிலேயே நாங்க பாக்குறோம் ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை பிடிக்க போகுதுதான் இல்லையா? ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த பட்சித்து போட்டது. பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. இந்த ஆகாயத்து பறவைகள் அப்படிங்கிறது வந்து என்னது? பிசாசின் தூதர்களை தான் குறிக்குது இல்லையா? பொல்லாங்கன் வந்து பொல்லாங்கன் வந்து தன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். பொல்லாங்கன்ன்றது பிசாசு. So, அவனுடைய தூதர்களைத்தான் அந்த ஆகாயத்து பறவைகள் குறிக்குது. அப்ப இந்த அசாதாரணமான வளர்ச்சி அடைகிற இந்த கடுகு செடியில, அது மரமாகிற அந்த கடுகு செடியில ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குதுன்னு சொல்லும் பொழுது சபைக்குள்ளே வருகின்ற இந்த பிசாசானன் கொண்டு வருகிற போலியான விசுவாசிகள், அது போலியான விசுவாசிகள், அதாவது சபையை குழப்புறதுக்காக பிசாசானவன் கொண்டு வந்து போடுற அவனுடைய ஆட்சிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்குது. ஸோ அசாதாரண வளர்ச்சி அடையுது. அந்த சபை, மொத்த சபை, இந்த உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவ சபைகள்னு எடுத்து பார்த்தா அதுகளுக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ புளித்தமா அப்படிங்கிறதும் கூட, புளிப்பு எப்பொழுதுமே அக்கிரமத்தை தான் குறிக்குது. அக்கிரமத்தின் ரகசியம் புளித்தமா. ஸோ சபை, நாங்க சபைன்னு எடுத்து பார்க்கும் பொழுது, சபைனா நான் உண்மையான கிறிஸ்தவ சபையை சொல்லல. அதாவது இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற உண்மையான ரட்சிக்கப்பட்ட சபை என்று சொல்ல, இன்றைக்கு சபைன்னு எடுத்துக்கொண்டால் மொத்த உலகத்திலும் இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தை பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்று சொல்றது மொத்த கிறிஸ்தவ உலகம். எல்லா உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து எல்லாரும் இருக்கிற அந்த கிறிஸ்தவ உலகத்தை தான் குறிக்கும். சோ மறைக்கப்பட்ட புதையல் அப்படின்றது இஸ்ரவேல். மறைக்கப்பட்ட புதையல் என்றது இஸ்ரவேலை குறிக்குது. அந்த புதையல் வந்து இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலுக்காகத்தான் மொத்த நிலத்தையும் ஆண்டவர் வாங்குறார். இந்த மொத்த பூமியையும் பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் மையப்படுத்தி தான் ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் அமைச்சு கொண்டு வராரு. இஸ்ரவேல் மையப்படுத்தி தான் நீங்க பார்க்கலாம். மொத்த உலக நாடுகளும் இஸ்ரவேலை மையப்படுத்தித்தான் இயங்கி கொண்டு இருக்கு. சோ இஸ்ரவேல் தான் அந்த மறைக்கப்பட்ட புதையல். பெரிய முத்து, பெரிய விலையேறப்பெற்ற முத்து தான் சபை. அந்த முத்து தான் சபை. சோ அதை பற்றி தான் அந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கு. பெரிய மீன் வலை என்றது மொத்த கிறிஸ்தவம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி க எல்லாரும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்து கடைசி நாள்ல தான் உண்மையான விசுவாசிகளை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு போவாரு. அது வரைக்கும் தெரியாது. சோ இந்த கிறிஸ்தவ
உலகம் இந்த பரலோக ராஜ்யம்ங்கிறது இப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது குறிப்பிடுறது தான் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல இந்த 7 உவமைகள் சொல்லப்படுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு உவமைக்குள்ளும் ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அதுல முக்கியமான இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்ததான உவமைகள் தான் இது. நாங்க பிறகு இயேசுவின் சாரி மன்னிக்கணும், இயேசுவின்ல பொதுவா நாங்கள் ரகசியங்கள், தேவனுடைய ரகசியங்கள் என்ற தலைப்பில் நாங்க வேறொரு தொடர் நாங்க படிக்கக்குள்ள அல்ல வேறொரு தொடர் நாங்க தனியா படிக்கக்குள்ள நாங்க இதை குறித்து மேலதிகம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இதை குறித்தும் பார்த்துட்டு மற்ற இன்னும் ரகசியங்கள் இருக்கு. மொத்தமா இது 7 ரகசியங்கள். ஒரு ரகசியம் தான் இந்த பரலோக ராஜ்ய ரகசியங்கள். ஸோ இந்த மாதிரி ரகசியங்கிறது வேற ஒரு தனி தொடரா படிக்கலாம். பிறகு ரொம்ப காலம் போகும். நாங்க சுவிசேஷங்கள் இயேசு படிச்ச பிறகு எபிரேய புத்தகத்தில் இயேசு படிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் மற்ற ரகசியங்கள் படிக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக இப்படி விஷயங்கள் இருக்கு, நாங்க கண்ணை திறந்து பார்க்க வேணும் என்றதுக்காக நான் இதை எடுத்து காட்டியிருக்கிறேன். ஸோ உவமைகள் ஆண்டவர் சொன்னது வந்து மேலோட்டமா பார்க்கிறவர்களுக்கு, கூட்டத்தில் ஒருத்தரா இருந்து பார்க்கறதுக்கு வெறும் கதைகள் சுவாரஸ்யமா இருக்கும், ஆர்வமா இருக்கும், ஈர்ப்பை உண்டாக்கக்கூடியது. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட முறையில நேரத்தை செலவிட்டு தனித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அதை எல்லாம் விளக்கப்படுத்தி சொல்றாரு. ஆக மாற்கு 4:34 தான் முக்கியமான வசனம். நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான வசனம். மாற்கு 4:34. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்ப நாங்கள் ஆண்டரோட தனிப்பட்ட நேரம் எவ்வளவு செலவிடுறோம்ன்றது முக்கியம். ஸோ ஆண்டரோட நாங்க கூட்டத்தில் ஒருத்தரா நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் சும்மா ஏனோ தானாண்டு சும்மா இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனத்தை வாசிச்சுட்டேன் அப்படி அண்டு இல்லாம ஆண்டரோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம். அப்படி இருக்கக்குள்ள தான் ஆண்டர் வேதத்துல இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துவாரு. அப்படி இல்லாட்டி நாங்க வெறுமனே மேலோட்டமான கதையை மட்டும் தான் புரிஞ்சு கொள்வோம். உள்ள இருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்களை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ இன்றைய நாளுக்கு இயேசுவின் உவமைகள் என்பது அவ்வளவுதான். யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நான் இன்னும் கொஞ்சத்துல இந்த ரெக்கார்டிங் போட்டு விடுவேன். ரெக்கார்டிங்கோட சேர்த்து அந்த டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இதுக்கென்ற ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். இந்த குரூப்ல ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு நான் நோட்டீஸ் எல்லாமே அறிவித்தல்கள் எல்லாமே போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இந்த குரூப்புக்கு தான் போடுறேன். இந்த ப்ராட்காஸ்ட் வேலை செய்யுதில்லை. ஸோ அதனால நான் குரூப் மட்டும் தான் பயன்படுத்துகிறேன். குரூப்புக்கு நான் போடுறேன். நாங்கள் 2 பேரும் அட்மின் இருக்கோம். நிக்சனும் அட்மின், நானும் அட்மின். என் பேர் வரப்பிரசாத். இந்த 2வது இருக்கிற நம்பர் என்ற நம்பர். யாருக்காவது கேள்வி கேட்கறதா இருந்தால் அதில் கேட்கலாம். இந்த குரூப்ல இணையறதா இருந்தால் இந்த லிங்க் டைப் பண்ணி இணையலாம். bit.ly/bst வரா பைபிள் ஸ்டடி டைமில் BST வரான்றது என் பேருடைய சுருக்கம். அப்படி இல்லாட்டி இந்த கோடை ஸ்கேன் பண்ணினாலும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இந்த குரூப்ல இணைஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ யாருக்கும் கேள்விகள் இல்லை என்று சொன்னால் இந்த நாள் நாங்கள் ஸ்டடியை முடிப்போம். யாராவது ஒரு சகோதரன் அல்ல சகோதரி ஜெபம் பண்ணுங்க. தொடக்கம் தொடங்கி உடைய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளிலும் ஆண்டவரே சகோதரன் மூலம் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தெரியாதவைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே இப்படியானதொரு ஆண்டவரே கத்தாவே நிகழ்வின் மூலம் கத்தாவே நிரப்பா எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அப்பா வேத அறிவிலை மென்மேலும் வளர ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவே இப்படியான ஆண்டவரே நிகழ்வு தொடர்ச்சியாக ஆண்டவரே நடக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே வராத தேவ பிள்ளைகள் கூட அடுத்த கிழமைகள் வந்து ஆண்டவரே இதிலே கலந்து கொண்டு ஆண்டவரே இன்னுமாக வேத அறிவிலே அவர்களும் மென்மேலும் வளர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே இந்த சகோதரனை கர்த்தர் பலப்படுத்துங்க. இவர் மூலம் இன்னும் அதிகமான கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்களும் கேட்டு கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க.
கர்த்தாவே எல்லாவற்றையும் உடைய வல்லமை வாய்ந்த கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென்.